Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா GM டயட்ல 4th டே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டே. இன்னைக்கு வந்து மில்க் அண்ட் பனானா மட்டும் எடுப்போம். ஏன்னா வந்து நமக்கு வேற எதுவும் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு இன்கிரீடியன்ட் தான், மில்க் அண்ட் பனானா. ரெண்டு வச்சு நம்ம ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருப்போம். அது வந்து நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்காது. பட் பனானா சாப்பிட்டுட்டு அந்த பாலும் குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டே 1ல இருந்து நம்ம டே 4க்கு வந்துட்டோம் GM டயட்ல அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த டயட்டை கம்ப்ளீட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து டே 1 டே 2 டே 3 பண்றது உண்மையிலே எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். அந்த 3 நாளை கடந்து 4வது நாள் வந்துட்டேன் அப்படின்னா அப்படியே வந்து பழகிரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டல்லா இருக்க மாதிரி, ஒரு சோர்ந்து போய் மூஞ்செல்லாம் சோர்ந்து போய் வாடி போயிருக்கிற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு காலையில இன்னைக்கு பனானா அண்ட் மில்க் டே, நம்ம வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு ஆக்டிவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நான் பனானா வீட்டில் இருக்கு, மில்க் வந்து ஸ்கிம்டு மில்க் என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ த்ரீ கிளாஸ் வந்து நமக்கு இந்த டேல எடுக்கணும். அதே மாதிரி பனானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பனானாஸ். குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 8 வரைக்கும் கூட எடுக்கலாம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் நம்ம ஒரு பனானா எடுத்துக்கலாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்றப்ப. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம், 3 கிளாஸ் மில்க் எடுத்துக்கலாம். ஸ்கிம்டு மில்க் தான் எடுக்கணும். அண்ட் சப்போஸ் ஸ்கிம்டு மில்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலே நம்ம காய்ச்சிற பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி, இப்போ 1 கிளாஸ் பால் அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வந்து 3 கிளாஸாக ஸ்ப்ளிட் பண்ணி காலையில், மதியம், நைட்டு அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சுகர், ஹனி, நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் பால் மட்டும் தான் குடிக்கணும். அண்ட் வந்து பனானா எடுக்கலாம். இந்த டேயில் நான் காலையில் 9 மணிக்கு தான் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு மனசு மாதிரி வெயிட் மிஷினை நான் எடுத்து இப்போ வெயிட் செக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த GM டயட்டில் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, எவ்வளோ கேஜிலேருந்து எவ்வளோ கேஜிக்கு நான் வந்து வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டயட் முடிச்சுட்டு நான் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். எனக்கு வந்து ஹாப்பி ரிசல்ட் தான். கண்டிப்பாக எப்பயும் போல் இந்த டைம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு சொம்பு தண்ணியை நான் குடிச்சிடறேன். எம்டி ஸ்டொமக்கில் நான் தண்ணி மட்டும்தான் இப்போ GM டயட்டில் நான் குடிச்சிட்ருக்கேன். இன்டர்மீடியன்ட் ப்ளஸ் GM சேர்த்து பண்ணுறேன் அப்படின்றனால 11 மணிக்கு மேலே தான் நான் வந்து ஃபுட் எடுப்பேன். அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை. அண்ட் ஒரு 2-3 பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கிச்சனுக்கு போவீங்களா மாட்டிங்களா, குக் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. லஞ்ச் வந்து அத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்ணுவேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மதியம் மிச்சம் மீதி இருக்கிறத வச்சு ஓட்டிடுவோம். மதியம் வைக்கிற குழம்பு வச்சு நைட்டுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றிக்குவோம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நான் டயட் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு தேவையான ஃபுட் வந்து நான் ரெடி பண்ணிக்குவேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேன், கரெக்டான BMI வெயிட்டில் தான் இருக்கேன். பட் நான் ஏன் டயட் பண்ணுறேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய வெயிட் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 55 kgக்கு நான் வந்து குறைச்சி காமிக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த வெயிட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நான் டயட் பண்ணுறேன். தீபாவளி டைம் நிறைய வந்து நான் ஃபுட் எடுத்துக்கிட்டேன், ஹை கலோரிஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். டயட் இல்லாமல் நிறைய சாப்பிட்டதில் ஒரு 1 கிலோ அதிகமாக இருந்தது. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக கூடின வெயிட்டை குறைக்கணும். அண்ட் வந்து நான் நினச்ச மாதிரி டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஹேரெல்லாம் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஒரு கொண்டை போட்டு ஒரு கிளிப்பு வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸ்க்கு நான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா தீபாவளி டைம் நிறைய வந்து ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின்னும் கொஞ்சம் வந்து இதான மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கவர் ஆகிருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பொரியாக நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி பொரியாக அங்கங்கே அந்த ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் இல்லாமல் ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்தாலே எனக்கு வந்து அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா தீபாவளி டைம் நான் நிறைய சிக்கன் ஃப்ரை, சிக்கன் லெக், ஃப்ரைடு சிக்கன், ஸோ அந்த மாதிரி நிறைய எடுத்திருப்பேன். நீங்கள் விலாகில் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, கொஞ்சம் ஸ்கின் கேர் இந்த டேல பண்ணலாம். ஏன்னா நமக்கு சமைக்கிற வேலை தான் எதுவும் இல்லை, பனானா அண்ட் மில்க் அதே தான் சாப்பிட்டுட்டு இந்த நாளை ஓட்ட போகிறோம் அப்படின்றதால சரி கொஞ்சம் ஸ்கின் கேர் மற்ற வேலை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு.
ஸோ இப்போ வந்து 11 மணிக்கு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். இப்போ வந்து 10:30 தான் ஆகுது. ஆமாம், 10:20 தான் ஆகுது. 11 மணி வரைக்கும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படா எடுக்க போகிறோம், 11 மணி எப்படா ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருந்துக்கிட்டோம், நம்மளை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெம்ப்ட் ஆகாது, மற்ற ஃபுட்ஸு சாப்பிடணும்னு தோணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூமில் இருக்கேன். வெளியில் ஹாலில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, என் பையன் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கள் அத்தை வந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ அங்கே இருந்தேன் அப்படின்னா மேபி எனக்கு தோணலாம் நம்மளும் கொஞ்சம் ஒரு தோசை சாப்பிட்லாம், லைட்டாக சீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து அதுக்கு நான் வந்து சந்தர்ப்பமே நான் கொடுக்க மாட்டேன். என்னை நான் வந்து பிஸியாக வச்சுக்குவேன். எனக்கு வந்து இப்போ அந்த ½ அன் ஹவருக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு தோணுச்சு. அதனால நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் நான் வந்து ஒரு நாள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன், மதியம் வந்து வீட்டில் நல்ல குழம்பு வச்சா நான் வந்து அந்த குழம்பு பார்த்து டெம்ப்ட் ஆகிட்டு நான் டயட்டை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு நான் வீட்டில் உள்ள ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நாமளே வந்து பிஸியாக வச்சுக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் கேட்டுக்கிறது, இல்லைன்னா நம்ம ஏதாவது செய்யாத வேலைகள், நம்மளோட கபோர்டில் துணியெல்லாம் நம்ம அடுக்காமல் வச்சுருப்போம், அதெல்லாம் அடுக்கி வைக்கிறது. அண்ட் நமக்கு உண்டான இப்போ செல்ஃப் கேர், நெயில்ஸ் வந்து ஷேப் பண்ணுறது, அண்ட் வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் போடுறது, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம டயட் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்வமாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எங்கேஜாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும், மற்ற ஃபுட்ஸ் பார்த்து டெம்ப்ட் ஆகிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் வந்து நான் பண்ணக்கூடியது, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து 11 மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். அந்த ½ அன் ஹவர் இருக்குது. அதை வந்து எதுக்கு நான் மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து வாயை பார்த்துட்டு இருக்கணும், நம்ம வேலை ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமா எர்த் சார்கோல் ஃபேஸ் வாஷ் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸை நல்லா டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து மமா எர்த்லேயே நான் ஒரு க்ளே வச்சுருக்கேன் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ அதை நான் போடுறேன். டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்னோடய ஃபேஸை மமா எர்த் சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்காது. மோஸ்ட்டாக வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் காஃபி இருக்குது. அண்ட் அது போக வந்து அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்டு, டீ ட்ரீ ஆயில், இந்த மாதிரி வந்து நமக்கு மெயினாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னால ஸ்கின்னுக்கு சேஃப். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைல்டாக இருக்குது, நுர வரல. ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணாது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா டவல் வச்சு தொடச்சிக்கிறேன். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். மமா எர்த்தில் க்ளே மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மமா எர்த் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்துஜார் 2021 அப்படின்ற ஒரு கூப்பன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு அமேசான், நைக்கா, பர்பிள் இதில் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாஸ்கில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு வந்து சார்கோல், காஃபி அண்ட் க்ளே இருக்குது. அண்ட் அது போக வந்து பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட், குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட், பெப்பர்மின்ட் ஆயில், அந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக நேச்சுரல் வேல தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளிகேட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மமா எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்டு. நம்ம வந்து வெப்சைட் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் யூஸரோட ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே ஒரு ட்ரீ ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த க்ளே மாஸ்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது, நமக்கு வந்து வாட்டரியாக இல்லை. அண்ட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த லைம் ஸ்மெல் அண்ட் வந்து இந்த அமிர்தாஞ்சன் ஸ்மெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி லைம் லைட்டாக பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். கழுத்துக்கும் போட்டிருக்கேன். 15 நிமிஷம் கழித்து நான் வந்து கழுவிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்கலாம். என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக, சாஃப்டாக, பளிச்சுன்னு இருக்குது. மமா எர்த் அஃபிஷியல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்லாம் வந்து ஏர்லி ஆக்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து லிப்ஸ்க்கும் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்கின் கேர் வந்து இந்த டேயில் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் இருந்தாலுமே நான் வந்து அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். மற்ற ஃபுட்ஸ் பார்த்து டெம்ப்ட் ஆகாமல் என்னோடய வேலைகளை நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க் எது நம்ம போட்டாலுமே வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கணும். அதனால் நான் வந்து மாய்ஸ்சரைசரும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறேன். பனானா மட்டும்தான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் ஒரு கிளாஸ் மில்க் எடுப்பேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பனானா வந்து என்னென்ன பனானாஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கலாம். நமக்கு எது கிடைக்குதோ, நம்ம வீட்டில் என்ன பனானா இருக்கோ எடுக்கலாம். நேந்திரம் பழம் தவிர மீதி என்ன பனானா வேணால் எடுக்கலாம். ரெட் பனானா எடுக்கலாம், அந்த குட்டி பனானா இருக்கும்ல அது எடுக்கலாம். அண்ட் வந்து அந்த பச்சை நாடா வாழைப்பழம் நல்லா நீளமாக இருக்கும்ல அது எடுக்கலாம். ஸோ எதனால எடுக்கலாம்.
ஓகே, பனானா வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது, நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த பனானா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை ரூமில் எப்பவுமே தீர வாங்கி வைப்பாங்க. ஏன்னா எங்கள் அத்தையும் சாப்பிடுவாங்க, என் பையனுக்கும் அத்தை ஊட்டி விடுவாங்க. இப்போ கீழே போய் பார்க்கலாம் கீழே என்ன இருக்குது அப்படின்ட்டு. டைனிங் டேபிள்லேயும் வந்து பனானாஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை இருக்குது அண்ட் வந்து இந்த எல்லோ கலர் பனானாவும் இருக்குது. பட் செவ்வாழை சாப்பிட்லான்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11:15 இல்லை 11:30 அந்த மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருப்பேன் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வேகமாக 2 பனானா உரிச்சு உள்ளே தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்து உரிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் பனானா சாப்பிடும்போது மேலே ஒரு கடி கடிச்சு துப்பிடுவேன், அதே மாதிரி அடியில் வந்து ஒரு வாய் வந்து கடிச்சு துப்பிடுவேன். அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம். ஏன்னு தெரில, மேலே வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி கனிஞ்சு போன மாதிரி இருக்கும் அது பிக்கும்போது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குச்சி மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணுவேன். இதே மாதிரி வேறு யாராவது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பனானா சாப்பிட்டேன், பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்னொரு பனானாவும் சாப்பிட்றேன். ஸோ நம்ம பசிக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனை வேணால் சாப்பிட்டுக்கலாம். பனானா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கிம்டு மில்க் இருந்தால் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். இல்லை, என் ஹஸ்பண்ட் வாங்கி வைக்கல போல இருக்குது. சரி ஓகே, வீட்டில் வந்து என் பையனுக்கு பால் காய்ச்சி வச்சுருந்துருப்பாங்க, அவனுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கும். இந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு என் அத்தை வேக வச்சுருக்காங்க, அவங்க வந்தால் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீதி இருக்க பாலில் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எங்கள் அத்தை நிறைய தண்ணி ஊற்ற மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்கிம்டு மில்க் எடுக்கல அப்படின்னா வீட்டில் காய்ச்சிற பாலே நிறைய தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்து அதுதான் நான் குடித்தேன். ஸோ அது ஆறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து நான் இப்போ இடையில அந்த அர்பன் போயிருந்தேன், அப்போ போட்டிருந்த மேக்கப் வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வச்சுருக்கேன். ஓகே, இந்த மில்க் நான் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். சர்க்கரை சேர்க்கல, சர்க்கரை ஹனி நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது. அண்ட் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கிம்டு மில்க் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. லஞ்சுக்கு ஒன்று, டின்னருக்கு ஒன்று. நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 வேளை நான் குடிச்சிக்கிட்டேன். இந்த பால் வந்து நம்ம காய்ச்ச தேவையில்ல, அப்படியே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நார்மல் மில்க் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து டின்னர் டைம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லஞ்ச் வந்து நான் கவர் பண்ணல. டின்னருக்கும் வந்து நான் டைனிங் டேபிள்கிட்டே வந்து உட்காந்து அந்த பாலையும் குடிச்சிட்டு 2 பழமும் சாப்பிட்டுட்டேன். அண்ட் இந்த டேயில் நம்ம வந்து பனானா அண்ட் மில்க் தவிர நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் முட்டைக்கோஸ் சூப் எடுத்துக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் தேவைப்படலை எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ் தான் நமக்கு வந்து அந்த பசிக்கிற மாதிரி ஃபீலிங், நமக்கு வந்து வயிற்றுக்கு பத்தாத மாதிரி, மற்ற ஃபுட்ஸ் பார்த்தா டெம்ட் ஆகிற மாதிரி, சீட் பண்ணணும்னு தோன்ற அந்த ஃபீலிங்லாம் இருக்கும். 3 நாள் கடந்து 4வது நாள் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். அதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நமக்கு எதை பார்த்தாலும் அப்படியே சாப்பிடணும்லாம் தோணாது. 4வது நாள் நம்ம டயட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த ஜிஎம் டயட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான். ஓகே, இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. 5th டே நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஓகே, பாய்.